வணக்கம் ஸ்ரீனிவாசன். 40 வயதாகும் மதுரை நேயர் முத்துகணேஷ் இதுவரை வங்கி கடன் பெற்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீடு, வாகனம், தனிநபர் கடன் மற்றும் கிரெடிட் கார்டு எதுவுமே பெற்றதில்லை அப்படிங்கிற நிலையில விரைவில் வீடு வாங்க திட்டமிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில ஏற்கனவே கடன் ஏதும் பெறாத காரணத்தால வங்கியில கடன் தர மாட்டார்கள் அப்படின்னு தன் நண்பர் சொல்றதா முத்துகணேஷ் சொல்லியிருக்காரு. இது சரியா? ஏற்கனவே கடன் பெறாதவர்களுக்கு கடன் கிடைக்காதா? அதற்கு வயதும் ஒரு தடையா இருக்குமா? அப்படிங்கிற முத்துகணேஷின் கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? அது அந்த மாதிரி எந்த ஒரு வங்கி நிறுவனங்கள்லயும் நிர்வாகத்திலயும் அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஏற்கனவே கடன் வாங்கி இருந்தாலும் சரி, வாங்கலைனாலும் சரி, அவங்களுடைய வருமான தகுதி தான் ஒரு கிரைட்டீரியா. ஹவுசிங் லோன் வாங்கணும்னு சொன்னாச்சுன்னா வாங்கக்கூடிய வீட்டின் மதிப்பில் 85% அல்லது அவங்களுடைய வருமானத்தில் அந்த இஎம்ஐ சொல்லக்கூடிய மாத தவணை கட்டக்கூடிய வகையில் உண்டான தகுதி, இது இரண்டில் எது குறைவாக இருக்கிறதோ, எது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவோ அதுதான் பிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர அவர் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்காரா வாங்கலையான்றது பார்க்க மாட்டாங்க. அவருடைய வருமானத்தை நிரூபிக்கத்தக்க விதமான வருமான சான்றிதழ் தேவை. அது வருமான வரி கட்டக்கூடிய அந்த சரவுன்னு சொல்லுவாங்க, அது இன்கம் டேக்ஸ் பேப்பர்ஸ் என்ன சப்மிட் பண்ணிக்கோ அது இருக்கணும். அல்லது சம்பளக்காரராக இருந்தாருன்னா மாத வருமான சான்றிதழ் வேணும். இதுதான் எலிஜிபிலிட்டியை தவிர ஒருத்தர் கடனே வாங்காதனால அவருக்கு கடன் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு கிடையாது. ரெண்டாவது, 40 வயசுக்கு மேலனா கடன் கிடையாதுன்ற மாதிரி கிடையாது. 60 வயசு 65 வயசு வரைக்கும் கூட லோன் எலிஜிபிலிட்டி சில வங்கிகள்ல உண்டு. 60 வயசு எல்லா வங்கியிலும் உண்டு. சில வங்கிகள்ல பென்ஷன் பீரியட் அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டு 65 வயது வரைக்கும் கூட லோன் எலிஜிபிலிட்டி தராங்க. அதிகபட்ச காலங்கள் 25 ஆண்டுகள். இவர் 40 ஆண்டுகள் இப்போ வாங்கினாருன்னா 65 வயசுக்கு இவருக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் தகுதிக்கு உண்டான நடைமுறையை தவிர கடன் வாங்காதனால அவர் கடன் கிடையாது, ஏற்கனவே கடன் வாங்கின இந்த ட்ராக் ரெக்கார்டு அது இருந்தால் தான் கொடுப்போம், அந்த மாதிரினா ஒரு நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. லோன் அவருக்கு கிடைக்கும், தாராளமாக அவர் அணுகலாம்.